மாணவன் அப்படியே அமர்ந்திருந்தான். உள்ளே அந்த சுழல் முன்பை விட சற்று தெளிவாக, சற்று ஆழமாக, அது வேகமாக இல்லை, ஆனால் நிற்கவும் இல்லை. அவன் மூச்சு மெதுவானது, உடம்பு லேசானது. அப்போ அந்த சுழல் மார்பிலிருந்து தொண்டையை தாண்டி புருவத்துக்கு நெருங்க ஆரம்பித்தது. அவனுக்கு சந்தோஷம் இல்லை, பயமும் இல்லை, ஒருவித வெறுமை. அந்த வெறுமையில்தான் ஒரு சத்தம் இல்லாத ஒலி உள்ளே பெருக ஆரம்பித்தது. அவன் கண்கள் திறக்கப்படவில்லை, ஆனால் மனம் திடீரென கேட்டது, நான் இங்கிருந்து திரும்ப முடியுமா? அந்த எண்ணம் வந்த நொடியில் சுழல் சற்று திடுக்கிட்டது. அவனது உடம்பு லேசாக நடுங்கியது. சித்தர் இதையெல்லாம் பார்த்தார். அவர் எதுவும் செய்யவில்லை, எதுவும் பேசவில்லை. ஒரு கணம் கண்களை மூடினார். அந்த நொடியில் மாணவனின் நடுக்கம் மெதுவாக குறைந்தது. சித்தர் மெதுவாக சொன்னார், இப்போ கவனமாக இரு. சுழல் உன்னை இழுக்கல, நீயே அதுக்குள் விழ முயற்சி பண்ற. இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. மாணவனின் மூச்சு ஒரு கணம் தடைப்பட்டது. சித்தர் தொடர்ந்து கூறினார், இது சக்தி இல்லை, இது கதவும் இல்லை, இது ஒரு வாசல். இந்த வாசல் திறக்கப்படக்கூடாது, அது திறக்கப்படணும். மாணவனுக்கு புரியவில்லை, ஆனால் உள்ளே ஏதோ மிக முக்கியமானது நடக்கப் போகிறது என்று மட்டும் தெரிந்தது. அடுத்த நொடி சுழல் முன்பு இல்லாத அளவுக்கு அமைதியாகியது. அந்த அமைதிக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது, நான் யார்? சித்தர் மெதுவாக சிரித்தார். அடுத்த பாகத்தில் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.